ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 31 முதல் 33 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நம்ம கிருபை பாராட்டுவாராக. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் இஸ்ரவேலர் திரும்பி வந்து குடியேறுவார்கள் என்று பொதுவாகவும், குறிப்பாக யூதா வந்து சேரும் என்றும் இந்த அதிகாரம் கூறுகிறது. தேவனுடைய ஜனங்கள் மறுபடியும் அவருடைய ஆசீர்வாதங்களோடு ஒன்று கூடி வாழ்வார்கள். இவ்வாறு கூட்டி சேர்க்கப்படுதலை குறித்து உறுதியளித்துவிட்டு ஹல்லேலூயா. இங்கே 33வது அதிகாரத்திலே சமாதானம், செழிப்பு, ஆவிக்குரிய முழுமை ஆவிகளை இஸ்ரவேல் யூதாவும் மீண்டுமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. பாபிலோனிலிருந்து சிறைப்பிலிருந்து திரும்பும் நிலைக்கு அப்பால் எரேமியாவின் தீர்க்க தரிசனம் செல்கிறது. மேசியாவை இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் நாட்களை அந்த எரேமியாவின் தீர்க்க தரிசனங்கள் சுட்டி காட்டுகிறது. பொய்யான சமாதானத்தை அறிவித்துக் கொண்டிருந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு மாறாக கர்த்தருக்குள் ஒரு உண்மையான சமாதானத்தை, நம்பிக்கையை எரேமியா அளித்துக் கொண்டிருந்தார். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எரேமியா மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணினார். கர்த்தருடைய மகிமை உண்டார். அதே வாக்குத்தத்தம் நமக்கும் உண்டாயிருக்கிறது. தன் பிள்ளைகள் யாவரும் சௌக்கியமும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும். அதே வேளையிலே சமாதானத்தையும் சத்தியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அவரே சமாதான காரணர். அவர்தாமே இந்த உலகத்திலே நீதியின் கிளையாக கடந்து வந்ததை குறித்து 15வது வசனம் தெரிவிக்கிறது. அக்காலத்தில் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் பூமியில நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். நாட்கள் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் வம்சத்திலே தாவீதின் சந்நிதியில் நீதியின் கிளையாகிய கிறிஸ்துவானவர் வந்து தேவனுடைய மக்களுக்கு ராஜாவாக இருந்து அரசாளுவார். இயேசு கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். லூக்கா 1 அதிகாரத்துல 31, 32 வசனங்களிலே நாம் இதை காண முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டாவது. கிறிஸ்துவின் அரசாட்சி அது நிலையானது, அது நித்தியமானது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. வானத்து நட்சத்திரங்களைப் போல அங்கே எண்ணப்படாதும் கடற்கரை மணல் அளக்கப்படாதும் இருந்தது போல என் தாசனாகி தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறதான ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தாவீது ராஜா வம்சத்திலும் லேவியின் ஆசாரிய வம்சத்திலும் எண்ண முடியாத நட்சத்திரங்களை எரேமியால் தரிசிக்கும். ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர்தாமே நம்மை பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். அந்த சந்ததி தாவீதினுடைய சந்ததி, கிறிஸ்துவானுடைய சந்ததி. அந்த சிந்ததியில் நாமும் கூட காணப்படும்படி உன்னதரான தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அருமையான தியான வழியில பங்கு பெறுகிற ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.